But this video is a whole other level. ரீசெண்டாக டெக் பாஸ் வெர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இஷ்யூ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போய்கிட்டு இருக்கு. நான் தலைவர் ஆகணும். நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்ஃப்ளூயன்சரை பற்றி தான் பேச போகிறோம். என்ன இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றத பார்க்கணும்ல. டெக் இன்ஃப்ளூயன்சர், அதாவது டெக் சம்மந்தமான சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, டெக் பாஸ், டெக் கார்டு, டெக் சிங்கங்கள், புலிகள், சிறுத்தைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக் ஒரு வேர்ல்டே இருக்குது. டெக் வேர்ல்டு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. யூடியூப்லேயே அதிக பேர் சம்பாதிக்கிறது, அதாவது அதிக காசு சம்பாதிக்க ஒரு 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 ப்ரோக்ராம், அது என்ன சொல்கிறது, ஒரு கார்பரேட்னு வச்சுக்குவோம். இவங்கெல்லாம் கார்பரேட் தான். ஸோ ஒரு கார்பரேட் மாதிரி மினி கார்பரேட்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்பரேட் இருந்து ஆட்டையை போடுற கார்பரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கார்பரேட்டை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம், எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். நம்மள எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் கிடையவே கிடையாது. அந்த வேலையை ஆல்ரெடி ஒரு அக்கா பார்த்து வச்சிருக்கு. அதாவது லாயர் அக்கான்னு சொல்கிறத விட இவங்களை எக்ஸ்போஸ் அக்கான்னு வச்சுருக்கலாம். கரெக்டாக எவன் எங்கே ஆரம்பிச்சா, நூல் எங்கே இருந்து ஆரம்பிக்குது, நூல் எங்கே முடியுது அப்படின்ற பாயிண்டை பிடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் படங்க. ஸோ அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. அந்த படத்தில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸை எடுத்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். எல்லாருமே ஒரு டெக் ரிவ்யூ பார்த்து தான் எல்லா கேஜெட்ஸும் வாங்குவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி தான். யாருமே நேரடியாக கடையில் போய், இல்லை கடையில் ஏதாவது ரோட்டில் போட்டிருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் அந்த நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பார்த்து யாரும் கடைக்கு போகிறது கிடையாது. எல்லாரும் கையிலேயே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ரிவ்யூவை பார்த்துட்டு எல்லா சேனல்ஸையும் தேடி பார்த்து என்ன ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா, அதை பற்றி ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 6 நாளைக்கு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு, அதை பற்றி தேடி தேடி எவன் வேணாம் பேசியிருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் மொபைல் வாங்குறதா இப்போ இருக்க வழக்கம். அதானே உலக வழக்கம். நான் சொல்கிறது யங்ஸ்டர்ஸை சொல்கிறேன், கொஞ்சம் டெக் சம்மந்தமாக தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். நார்மல் பீப்புள்ஸ்லாம் என்னமோ கடையில் போய் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரிவ்யூ ஹானஸ்ட்டாக தான் வருதா, நமக்காக தான் இந்த ரிவ்யூ பண்ணுறாங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட், ஹை பட்ஜெட் இப்படிலாம் வச்சு இவங்க பே பண்ணுறாங்களே, இவனுங்க நமக்காக தான் வீடியோ பண்ணுறாங்களா, இல்லை அந்த கம்பெனி ப்ராடக்டை வாங்கி இந்த ப்ராடக்டை வாங்கணும், இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடாது, இவங்ககிட்ட நம்ம காசு வாங்கியிருக்கோம், இவங்ககிட்ட நம்ம காசு வாங்கலை, அப்போ இவனுக்கு ஃபேவராக பேசு, இவனுக்கு அன்ஃபேராக பேசு, இப்படின்றத பண்ணுறானுங்களா அப்படின்றதான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் இந்த லெவலுக்கு விஷயம் இறங்கி பார்க்குற அளவுக்கு நம்ம டெக்கில் கொஞ்சம் இது இல்லை. இவங்க ஒரு லாயர் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னென்ன எங்கெங்கே லூப் ஹோல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தெரியும். உள்ள நோண்டி பார்த்துட்டாங்க. இவனுங்க கார்பரேட்டே மிரட்டுற அளவுக்கு இவனுங்கிட்ட என்ன அப்படி இருக்குது? இவங்க யார் அப்படி? ஏன்னா ஒரு கார்பரேட் படத்துலலாம் அது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, ஒரு கார்பரேட் வந்து ஒரு சாதாரண ஆட்கள், அடிப்பட்ட மக்கள் மிதிக்கிறது தான் மேட்ரு. பட் இந்த மாதிரி சாதாரண யூடியூபர்கள் எப்படி இந்த கார்பரேட்டை மிரட்டுறானுங்க? ஏர்டெல், சாம்சங் இவங்கெல்லாம் மிரட்டுற அளவுக்கு இவங்ககிட்ட என்ன இருக்குது ப்ரோ? அப்படி என்ன ப்ரோ மிரட்டினாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளையுமே இந்த ஏர்டெல் வீடியோக்காக சேஞ்சஸ் பண்ணி லைவ் பண்ணுறதுக்கு தான் புஷ் பண்ணுறாங்க. நான் தான் இல்லை, நீங்கள் பேமெண்ட்டை கிளியர் பண்ணாமல் நான் அந்த வீடியோவை தொடமாட்டேன் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால் பேமெண்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட திருப்பியும் பேசணும். நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்கிரிப்டவே ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்ட் லெவலில் நீங்கள் பண்ணலை, இப்போ வந்து எங்களை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா எதர் காம்பன்சேட்டர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதுவே அப்ரூவ் பண்ணி லைவ் பண்ண விடுங்க அப்படின்னு தான் பேசணும். பார்ப்போம். அவங்க அதோ பண்ணிடுறேன்னு பேமெண்ட் இன்னும் இழுத்தடிச்சுட்டு தான் இருக்காங்க. காம்பன்சேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ தான் எனக்கு பிராண்ட் சொன்னாங்க அப்படின்னா, அப்படியா இப்போ என்னோட பேமெண்ட் வந்து இது, அப்போ என்னோட பேமெண்ட் அது, நீ வந்து இப்போ இருக்கிற பேமெண்ட் வந்து எனக்கு பண்ணிடு, நீ சொல்கிற சேஞ்சஸ் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன பண்ணு, நீ வந்து இப்படியே அப்ரூவ் பண்ணு, நான் அவனை விட்டுறேன் அப்படி சொல்லுங்கள். அப்படி இல்லை பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணானா, சரி இந்த ப்ராடக்டோட ரியல் ஃபேக்ட் எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, ஸோ இது எல்லோரும் வந்து ப்ரொமோட் பண்ணுற டைமில் நான் வந்து இதை எப்படி கொண்டு போகணுமோ அதை அப்படி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டி விட்ருங்க. நீ வந்து இப்படியே அப்ரூவ் பண்ணு, நான் அவனை விட்டுறேன் அப்படி சொல்லுங்கள். அப்படி இல்லை பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணானா, சரி இந்த ப்ராடக்டோட ரியல் ஃபேக்ட் எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, ஸோ இது எல்லோரும் வந்து ப்ரொமோட் பண்ணுற டைமில் நான் வந்து இதை எப்படி கொண்டு போகணுமோ அதை அப்படி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டி விட்ருங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு அந்த ரூட் லைன் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கார்பரேட் இருக்குது, ஒரு ஃபோன் ரெடியாகி வெளியே வருது அப்படின்னா, அந்த ஃபோன் லைன் இருக்குல்ல, அந்த ஃபோனோட உண்மையான காஸ்ட் என்ன அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, யார்கிட்ட வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். ஸோ அதை இவனுங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்கே ப்ராப்ளம் வரும். ஏன்னா இவன் பெரிய திருடன், இவனுக்கு கீழே இருக்க சின்ன திருடன் என்ன பண்ணுறான், ஓன் திருட்டு வேலையை நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இதை செஞ்சு கொடு, இதான் மேட்ரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ கடைசியில் ஏர்டெல் வீடியோ அந்த பிராண்ட் கேட்ட எடிட்டோட ரிலீஸ் ஆச்சா இல்லையா? நீங்கள் கேட்ட காசை அவங்க கொடுத்ததும் அவங்க கேட்ட எடிட்டை நீங்கள் பண்ணி வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க மிரட்டுறாங்க. அது என்ன மாதிரி மிரட்டுறாங்கன்றது அப்புறம் பார்க்கலாம். இவங்க ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் அந்த பெய்டு ப்ரொமோஷன் சொல்லுவாங்கல்ல, இதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்குறானுங்க அப்படின்றது நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்குன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட அரௌண்டு 10 லட்சம் அளவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி வாங்குறாங்க ஒரு வீடியோக்கு. ஓகே, இது என்னோட சஜஷன் என்ன ஏன்ற ரீசன் சொல்லிடுறேன். ஒரு யூடியூப் வீடியோ 600K, இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா டெவலப் பண்ணாலோ இல்லை ஒரு 50% கேட்டாலோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் 25% அப்படின்றது ஒரு 150K எக்ஸ்ட்ரா கேட்குறது பெரிய டீல் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அடுத்து ஒரு ட்வீட்டுக்கு 25,000 ட்வீட்டுக்கு 25,000 தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பட் நம்மளோட அஸ் பர் த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்விட்டர்லேயும் ஒரு 70,000 ஃபாலோவர் இருக்காங்க. மினிமம் ஒரு ட்வீட் போடையில் வந்து ஒரு 20,000 ரீச் 25,000 ரீச் அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ ஒரு 25Kன்றது நம்ம ஸ்டாண்டர்டுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்ஸ்டா ரீல் ஆல்ரெடியே நம்ம 300K வந்து நிறைய பேர் போக்கு நிறைய இடங்களில் வந்து சொல்லி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் இன்ஸ்டா ரீலும் ஷார்ட்ஸ் வந்து அந்த 300K மெயின்டைன் பண்ணுறது ஓகேன்னு தான் தோணுது. அனலிஸ்டிக்கல் வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வீடியோவோட எஃபர்ட் தான், அதனால 600K அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹையராக கோட் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கும் ஆசை. பட் என்னென்னா ஒரே விஷயம், சாம்சங்கை பொறுத்தவரை நான் வந்து வால்யூம் பிஸ்னஸ் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த வால்யூம் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகையில் நம்மளும் என்ன சொல்லணும்னா, நானே இதே இடத்துல இருக்க மாட்டேன். இந்த 1 இயரில் நானும் இதோட வளர்ச்சி பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன ப்ரைஸ் காஸ்ட் கொடுக்கையில் நம்ம வந்து 3.5 மில்லியனுக்கும் கம்மியாக தான் இருந்தோம். ஸோ 3.2 இருந்தோம். இப்போ 4.6 கிட்ட வரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்றாப்புல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரெஸ்பான்ஸ். போன வாட்டெலாம் போட்டால் ஒரு வீடியோ போட்டால் 1 lakh கிட்ட தான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் ஒரு 2 lakh 3 lakh இல்லை ஒரு 5 lakhலாம் போகிற மாதிரிலாம் இருக்குது. லாங் டர்மாக போகையில் நல்லாவும் போகுது. முக்கியமாக ஷார்ட்ஸு ரீல்ஸை பொறுத்தவரை இன்னும் பெட்டராக தான் இருக்குது. இன்ஸ்டாலேயும் நம்மகிட்ட 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொட்டேஷன் எனக்கு ஓகேவாகப்படுது. இன்கேஸ் நீங்கள் எனக்கு கூட்டினீங்கன்னா சந்தோஷம்தான். ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு ஷார்ட்ஸுக்கு தனி, ட்விட்டரில் போஸ்ட் போடுறதுக்கு 25,000 வாங்குறாங்க. ஏன்னா நான் குண்டாமுறையாக போஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே மேட்ரு என்னன்னா, ப்ரோ எல்லாமே போஸ்ட் போடாத சரி, இவங்களுக்கு மட்டும் என் காசு தராங்க அப்படின்னா, ஏன்னா ட்ரஸ்ட், மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கானுங்க. இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா அவனோட முதலீடு. அவன் தனியாக வந்து ஒரு மக்கள்கிட்ட நாங்கள் எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட ஆல்ரெடி ஒருத்தன் நம்பிக்கைத்தன்மையாக ஒருத்தன் இருக்கான், அவன் டெக்கை ரிவ்யூ பண்ணுறான், இவர் சொன்னால் அது சரியாக இருக்கும் நம்பத்தன்மையை உருவாக்கிட்டான். அதாவது ஒரு கிளைப்பிரிவை உருவாக்கிட்டான். இவங்கிட்ட இந்த விஷயத்த கொடுத்தோம், நம்ம தேவையில்லாமல் எதுக்கு இறங்கி போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு காசை கொடு, நம்ம ப்ராடக்ட்டை கொடு, அவன் ரிவ்யூ பண்ணுவான். அவன் ரிவ்யூ பண்ணால் அதை பார்த்துட்டு ஒரு கூட்டம் ஆட்டு மந்த கூட்டம் வாங்கிட்டு போகுது. ஸோ சிம்பிளாக அவன் யோசிக்கிறான். இவனுக்கு ஒரு காசை கொடுத்து பெரிய லெவலில் செலவு பண்ணுறதை விட, ஒரு ஆளை ஹையர் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட, இந்த ஏஜென்சிக்கு ஒரு அமௌண்ட்டை பிரித்து கொடு. இப்போ ஒரு இது மாதிரி மேலே இருக்க கார்பரேட், கீழே இருக்க ஏஜென்சிலேருந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர், இப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறானுங்கள, ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் பைத்தியங்க ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு ஒரு அமௌண்ட் மக்களை பிடிச்சிடுறானுங்க, ஃபாலோவர்ஸ் எடுத்துடுறாங்க. 1000 ஃபாலோவர்ஸில் இருந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறானுங்க, சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும். டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள். புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த சேனலில் சொந்தமாக கொஞ்சம் நாளைக்கு கண்டென்ட் போடணும், அதுக்கப்புறம் அந்த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை பிட் பண்ணி ஏஜென்சிஸ்கிட்டையோ பிராண்ட் கிட்டையோ வந்து கேம்பெயின்ஸ் வாங்கணும். ஸோ உங்களுக்கு புரியுதா எதுக்காக உனக்கு மனக்கெட்டு பைத்தியம் மாதிரி பண்ணி கண்டாங்குறையாக பண்ணி இவ்வளோ கேவலமாக திட்டு வாங்கினாலும் ஏன் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு துடிக்கிறாங்கன்னு தெரியுதா? ஒரு வீடியோவுக்கு 10 lakhs வரைக்கும் பே பண்ண முடியும், சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவங்களுடைய கோலாக இருக்கும். இதை இவன் எவ்வளோதான் படித்து முட்டும் போது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது, நோகாமல் நொங்கு திங்க முடியாது. இவனுக்கு தெரிஞ்சனால தான் இதில் இவ்வளோ மெனக்கட்டுறானுங்க. இந்த ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஏன் இந்த பைத்தியம் மாதிரி நடிக்கிறான்னு இப்போ தெரியுதா? லூசு மாதிரி பண்ணாதான் இங்கே வளர முடியும். மேட்ரு என்ன அப்படின்னா, அவனுங்க லூசு கிடையாது, லூசு மாதிரி நடித்து மக்களோட அட்டன்ஸை எடுத்து ஒன்றை லூஸ் ஆக்கிட்டு இருக்கான். நீ அவன் பக்கம் திரும்பின பிறகு ஒரு மேஜரான ஒரு அமௌண்ட் மக்களுக்கு அவனுக்கு தெரியும். அவன் மூலியமாக பெய்டு ப்ரொமோஷன் பண்ணால் அத்தனை மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேரும். 1000 பேர் பார்க்குற இடத்துல 40 பேர்னாச்சும் வாங்குவான், 1,00,000 பேர் பார்க்குற இடத்துல 2000 பேர்னாச்சும் வாங்குவான். இதை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க 2 பேரையும் தொல்லை பண்ணக்கூடாது. காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்டேன் நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். ஒரு சின்ன குட்டி சொல்லுவாங்க, தட் இஸ் த பிஸ்னஸ். ஸோ இதான் பிஸ்னஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுல நம்பகத்தன்மை எதுவுமே இல்லையா? அதான் இங்க மேட்டர். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.
ஓகே, இந்த டெக் பாஸ் எப்படி ஏர்டெல்லோட பெரிய கம்பெனி, ஏர்டெல் தெரியும் இவ்வளோ பெரிய கம்பெனி கார்பரேட், நான் கூட ஏர்டெல் ஒரு வாடிக்கையாளர் தான். ஸோ நான் ஒரு கஸ்டமர் சரியா போய் கால் பண்ணி பேசினா அவனை கூட ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறியா, இவங்க யாரா இவங்க எப்பறம் ஏர்டெல்லே பண்றான், பெரிய சமூகம் பெரிய இடம் போல அப்படின்னு பார்த்தா மேட்ரு அது கிடையாது. நான் முன்னாடியே சொன்னதுதான், அவனுங்களுடைய ரூட் லைன் தெரியும். என்ன பண்ணா இவனுங்களுக்கு அந்த இவனுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு 5 மில்லியன் 10 மில்லியன் பேர் இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் பேர்கிட்ட நம்ம ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட போகாட்டியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட விஷயத்தை கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியும். நீங்கள் சொன்ன நம்புவானுங்க. ஸோ அப்போ இந்த ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த 10 லட்சம் பேர்கிட்ட அவன் போய் ரீச் ஆகிறத விட இவன் ஈஸியாக ரீச் பண்ணிடுவான். இவன் சப்போர்ட் அவன் ப்ராடரா இவன் ஏமாத்துறான்னு சொல்லி 5 லட்சம் பேர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, மக்களுக்கு அந்த கம்பெனியை பற்றின அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு இவனுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை விட பெரிய லெவலில் லாஸ் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? இப்போ இவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் தான் கொடுக்கணும். ஆனா அவன் பண்ணிவிட்ட வேலைனால இவனால பல கோடிகள் இழக்கிற மாதிரி இருக்கும். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டனாலதான் அவன் பிசினஸ் மைண்ட் உள்ளவன். ஒரு கார்பரேட் என்ன பண்ணும், நம்ம 1 போட்டா 2 எடுக்கணும் தான் நினைக்கும். இவன்ட்ட 10 லட்ச ரூபா போட்டு அங்கிட்டு 30 லட்சம் 40 லட்சம் எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அவன் அப்படிதான் யோசிப்பானே தவிர, இவனுக்கு இந்த 10 லட்சம் கொடுக்கணும் நமக்கு குறைஞ்சா போயிட போகுது அப்படின்னு இவன் கொடுத்துட்டு போதான் பார்ப்பான். ஸோ இதுதான் மிரட்டுறது. உனக்கு புரியுதா? அது பிசினஸ்காரன் பயப்படுறதுக்குலாம் கிடையாது. அவன் யாரை பார்த்து பயப்பட மாட்டான் தெரியுமா? சாதாரண மக்கள். எனக்கு இந்த கம்பெனி வேணாம், போராடுங்கள் போறவன் வாயிலே சொல்லுவான் டமால்டு. ஏன்னா நீ ஒண்ணுமே இல்லை, நத்திங். நீ வெறும் ஒரு நம்பர். ஆனா இவன் ஒரு ஐடி. ஏன்னா இந்த ஐடியில இருந்து இத்தனை நம்பர்ஸா அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஒரு நம்பர் வேஸ்ட். ஆனா ஒரு ஐடின்றது கீழே இருக்க பெரிய ஒரு கிளைப்பிரிவு. இவன் ஒரு ஆலமரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஆலமரத்துக்கு கீழே பல கிளைப்பிரிவுகள் இருக்கு. ஸோ இந்த ஆலமரத்தை பதிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிளைப்பிரிவுகிட்ட எல்லாம் விஷயம் போய் சேர்ந்துரும். இவனுங்க எல்லாருமே நம்ம பக்கத்து திரும்பிடுவானுங்க. நம்மளுக்கு கம்பெனி ப்ராஃபிட் இறங்கும். ஸோ இதனாலதான் அவனுங்க மிரட்டுறாங்க. சிம்பிள். So we are all stand with Sudarshan and we need justice for Sudarshan. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போய். ஸோ அப்படி மிரட்டி பெறப்பட்ட தொகை, பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை அப்படின்னு வந்த பிறகு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வேலையை ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இதுவா அப்படிங்க அப்படின்னு சொன்னவன் அடுத்து அதே ப்ராடக்ட் வந்து அதுவா எப்படிங்க உனக்கு 2 ஒரே வார்த்தை தான். நான் சொன்னேன் மாடுலேஷன் தான் வேற. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா மாடுலேஷனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறானுங்க, ஸ்கிரிப்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறானுங்க. ப்ரோ ஸ்கிரிப்ட் உட்காந்து எழுதுறாங்க, ராத்திரி போல உட்காந்து யோசிச்சு எழுதுறானுமா? பைத்தியமே, அந்த ஸ்கிரிப்டே அவன் தான் கொடுக்குறான். இந்த இஷ்யூல என்ன நடக்குது, யாரு சரி யாரு தப்பு, யாரு விக்டிம், இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் பெய்ட் கண்டென்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பார்க்குற ஒரு கண்டென்ட்லையுமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் வந்து பிராண்ட் கிட்ட இருந்து ஏஜென்சிக்கு வரும், ஏஜென்சி கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வரும். அது ப்ராப்பர் ஸ்கிரிப்டாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணி பேமெண்ட் ரிசீவ் ஆனதும் லைவ் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வாங்கி மனப்பாடம் பண்ணி அவன் வாயில டெலிவரி பண்றான். வேற ஸ்டைல்ல வார்த்தையை மாத்தி மாத்தி போட்டு பேசுறான். இவ்வளவுதான். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் படி. சாம்சங் கேலக்ஸி S10 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் 5G போன் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னையா சொல்ற? எஸ், இவனுங்க பண்ற வேலை என்னன்னா கொடுக்குற அசைன்மெண்ட்டை வாங்கி அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுறது. நியூஸ் ரீடர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நியூஸை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கீழே இருக்க சின்ன சின்ன ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஒரு எடிட்டர்கிட்ட கொடுப்பாங்க. எடிட்டர் எல்லாம் சரி பண்ணி வச்சு ஒரு நியூஸ் ரீடர்கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு ஃபார்மாக கொடுத்துருவாங்க, ஒரு PDF மாதிரி கொடுத்துருவாங்க. அதை படித்து அவங்க உட்காந்த இடத்துல உட்காந்து வாசிச்சுட்டு அவங்க பாட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. மேக்கப்லாம் போட்டு இப்போது வாசிக்க போகிற செய்தி என்ன வேணா அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த வேலையைத்தான் இவனுங்க பண்ணுறாங்க. புரியுதா உனக்கு? கீழே ஃபீல்டு ஒர்க்லாம் அந்த கம்பெனி பண்ணிடும், எல்லாம் ஏஜென்சி பண்ணிடும், எல்லாம் பண்ணிடும். கொண்டு வந்து கொடுத்து இவன் டீமில் அதை பேசி முடிச்சு அதை இவங்க ஸ்டைலில் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறானுங்க. சிம்பிள். ப்ரோ எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது தெரியும் எனக்குமே. நம்ம பண்ணுற ரஃப் எடிட்டுக்கே இந்த அளவுக்கு எடிட் பண்ணுறதுக்கே நமக்கு எவ்வளோ டைம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, உட்காந்துல எல்லாமே ஓகே தான். பட் அமௌண்ட் பெருசு அல்லவா? இதுக்கு இது வேலை பார்த்தானே ஆகணும். இவன் இப்போ தர்மசுத்திரம் நடத்திக்கிருக்கான். ஒவ்வொரு வீடியோக்கும் 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு இருக்கான். ப்ரோ இதெல்லாம் டெக் சம்மந்தப்பட்டவங்க திருட்டு பயில தானே ப்ரோ. இந்த ATT மாட்டினதுலேருந்து எல்லாருமே மாட்டிட்டு தானே ப்ரோ இருக்காங்க. இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம், அவேர்னஸ் வரக்கூடிய காலகட்டம். இதை நீ சரியா பயன்படுத்தலை அப்படின்னா இழப்பு உனக்கு தான். ஜஸ்ட் இந்த எடிட்டர், இந்த என்ன சொல்றது, ஜஸ்ட் இந்த டெக் பாஸ், இந்த மாதிரி திருடிங்களை பற்றி பேசுறதுக்கான நம்ம இங்கே வரோம். இவங்களையும் ப்ரோ திடீர்னு ஹார்ஷா பேசுகிற ப்ரோ, வேற என்ன இவங்களாம் மரியாதையும் கொடுக்கக்கூடாது. வெளியே வந்து ஓப்பனாக நடிக்கிறானுங்க. நானே நம்பிட்டேங்க. அந்த டெக் பாஸ் வெளியே வந்து இந்த மாதிரி இத்தனை லட்சம் கேட்குறாங்க, அத்தனை லட்சம் கேட்குறாங்கன்னு சொன்னோடனே 60 லட்சம் என்கிட்ட மாட்டியிருக்கா, அவங்கள்ட்ட பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேசியிருந்தாப்புல. பாவம் இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு எப்படி நடக்குதா யூடியூப்ல அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன்.
ஏன்னா நான் உள்ள போய் பார்க்கல, உள்ள டெக் சம்மந்தமா உள்ள இறங்கல. பட் இவங்களோட வீடியோஸ் ஃபுல்லா பார்க்கும்போது அவனுங்க வாயை திறந்து பேசினது தான் இவங்க பேசியிருக்காங்களே தவிர, இவங்கலாம் போயிட்டு அது அங்க ப்ரூஃப் இவங்கலாம் வந்து மாட்டியிருக்கானுங்க. அவளை தன் வாயில் கெடும். அப்புறம் இப்ப எதுக்கு ப்ரோ இந்த முக்கியமான தாய் கழகத்துல இருந்து பிரிஞ்சாங்க? இந்த தாய் கழகம் நான் சொன்னதுக்கு ஒரு மேட்டர் இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோ. தாய் கழகத்துல இருந்து பிரிஞ்சு தான் டெக் பாஸ் வேற சேனல் ஆரம்பிச்சாரு. டக்கு டக்கு டக்குன்னு சடன்గా ஃபாலோவர்ஸ் வந்து பயங்கரமா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சு வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. உடனே 1 மில்லியன் அடிச்சு வேற லெவல்ல வளர்ந்துச்சு. இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய சப்ஸ்கிரைப் கவுண்ட் இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இப்படிலாம் போய் மக்கள் நம்பகத்தன்மையா போய் ஒருத்தர்கிட்ட நிக்கிறாங்கல்ல, அந்த நபர் அதுக்கு தகுதியான நபரான்றதான் மேட்டர். இங்க இந்த யூடியூபரை பத்தி மட்டும் நான் பேச வரல. சாதாரண யூடியூபர் லட்சங்கள்ல ஏஜென்சியா மாற ட்ரை பண்றாரு. காரணம் என்னன்னா, அங்க கோடிகள்ல புரண்டுகிட்டு இருக்கு. ஒரு யூடியூபர் வீடியோ போடுறதுலயே கோடிகள்ல ஏஜென்சில டீல் பண்ண முடியும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையே தலையெழுத்தை எழுதுறவன் அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதி எத்தனை லட்சம் கோடிகள்ல புரள்வான்னு யோசிச்சுப்பாரு. நான் அரசியல்வாதிடா, உங்க கதையெல்லாம் எழுதுறவனே நான் தான். உனக்கு புரியுதா நான் ஏதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு? யூடியூபர் வெறும் நம்பகத்தன்மை. வீடியோ வந்து பேசுறான்றதுக்காக அவன் நம்புறேன். அவனுக்கு உனக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை. அவன் சொல்ற ரிவ்யூ வாங்கிட்டு அந்த வீடியோ ஃபோன் வாங்குற, அந்த மொபைல் வாங்குற, அந்த மாதிரி சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருக்க. அவன் சொல்ற ஆப்ல போய் இந்த ஆப் அந்த ஆப்னு சொல்லி உன் காசை விட்டு நீ வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்க. வெறும் வீடியோ இன்ஃப்ளூயன்சர். உன் வாழ்க்கையை எழுதுறவன் என்னென்ன பண்ண முடியும்னு யோசிச்சுப்பாரு. உங்க கதையெல்லாம் எழுதுறவனே நான் தான். ஒரு யூடியூப்ல உட்காந்து என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தனால உன் வாழ்க்கையவே எப்படி குண்டாங்குறையா மாற்ற முடியும், வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்க முடியுது அப்படின்னா, உன் தலையெழுத்தையே அங்கதான் போய் மாற்றணும். நீ என்ன பண்ணாலும், உன் பேரை மாற்றினாலும் சரி, உன் பேரை ஆட் பண்ணனாலும் சரி, உன் பேரை எடுக்கணும்னாலும் சரி, டெட் செட் ரிட்டர்னாலும் பெட் செட் ரிட்டர்னா எதுக்கு இருந்தாலும் நீ அவங்ககிட்ட தான் போகணும். அப்போ அவன் என்ன லெவல்ல சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பான்னு யோசிச்சுப்பார். ஏசியாலே நம்பர் 1 பணக்கார குடும்பம் லிஸ்ட்ல எப்படி போச்சுன்னு இப்ப தெரியுதா அந்த கருப்பு சிறப்பு கூட்டம்? விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். நான் பேசுற விஷயம் ரொம்ப டீட்டெயிலான விஷயம். இங்க என்ன ப்ரோ நீ சொல்ல வர அப்படின்னா, அவேர்னஸ். இந்த அக்கா பண்ண வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. என்னோட ஏஜ்ல கூட அவங்க இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த அக்கா வந்து பண்ண வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா ரொம்ப தரமான வீடியோ. அந்த வீடியோக்காகவே ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்டு இப்போ விஷயம் என்னன்னா, A to D வந்தா எல்லாருமே இந்த டெக் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்கன்றது ஓப்பனாக உடச்சு விட்டாங்க. டெக் ப்ரொமோஷன் பண்ண எவனுமே தான் சொந்த காசை போட்டு, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மொதல் ஆரம்பத்தில் யூடியூப்ல வரும்போது. எல்லாருமே அவங்க காசு போட்டு ஒரு மொபைல் வாங்கிடுவாங்க, மொபைல் வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃப்ராடு. இவனுங்க அங்கே கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரு நாள் ஒரு மொபைல் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளேயே இவங்க வீடியோ போட்டுருவானுங்க. நான் கம்மியாக சொல்கிறேன், 1 மாதத்துக்குள்ளே வீடியோ போட்டுருவானுங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன? அந்த மொபைலை வாங்கி யூஸ் பண்ணி பழகி அது இதில் என்ன தப்பு சரின்னு பார்த்துட்டு அதை அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை படிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மொபைல் அவன் 2 நிமிஷம் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இவர் என்ன ப்ராட் பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய சீரீஸே பார்த்தேன், 7 மணி நேரம் அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ப்ராட் விட்டுருக்கான். ஸோ இதுதான் மேட்ரு. ஏன்னா நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட். நீ அவனை நம்புற. ஸோ இப்போ யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றதை நீ தான் முடிவு பண்ணணும். இங்கே வந்து நம்ம உண்மையாக சொல்லிட்டு இருக்கப்போ நீங்க என்ன சொல்கிற, கோமாளி, சிரிப்பு, நீங்கள் கான்ஸ்பிரசி பேசுகிறாங்க, ஃப்ளாட் எடுத்து கூட்டம் அப்படிலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உனக்கு கண்ணு முன்னாடியே ப்ரெய்டு ப்ரொமோஷன் போடாமல் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இன்னொரு வீடியோவில் ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்து அதை அப்படியே பூசி மொழிகிறான். உன் முன்னாடி எமோஷ்னல் மேனிப்புலேஷன் பண்ணுறானுங்க. நான்லாம் என்னைக்கே வளர வேண்டியவன். என்ன A to D நந்தாவோட சிஸ்டர் மேட்டர் ஒன்று இருந்துச்சு. நான் அதை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தேன், பாசிட்டிவாக தான் பேசியிருந்தேன். பட் அவங்களுக்கு அது நெகட்டிவாக மாறிடுச்சு. அந்த குட்டி குஞ்சன் அப்படி ஜாம்பி மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸ் டக்குனு 35,000 40,000 அப்படியே ஏற ஆரம்பிச்சிச்சு வியூஸ். நான் அதை அப்படியே விட்டுருந்தேன்னா இவனுங்களும் அப்படி தான். டெக் பாஸ் அடிச்சு தான் அவன் வளர்ந்தான். உனக்கு புரியும் நினைக்கிறேன். டெக் பாஸ் அடிச்சு தான் அந்த ஆள் வளர்ந்தான். ஒவ்வொரு டெக்கையும் அடிச்சு தான் வளர்ந்தாங்க. பட் இது பர்சனல் விஷயம்ன்றனால நான் டெலிட் பண்ணேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு நமக்கு சப்ஸ்கிரைப் ஒன்று கூடி இருக்கும், நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. நாம பேசுறது இப்போ கேட்டுக்கிறதுக்கு ஒரு மேஜர் ஆஃப் குரூப் இருந்திருக்கும். பட் நான் அதை பண்ணல. அது கேவலமான வேலை. நமக்கு ரூட் லைன் கீழே இருக்குது. ஆனஸ்ட்டாக நம்ம சொல்லுவோம், நம்ம உணர்ந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவனும் அதை உணர்ந்து சேர்ந்தான், நம்ம கூட சேர்ந்தான்னா நம்மளும் சேர்ந்து பயணிப்போம். அதுக்காக ஃபாலோவர்ஸ் வரன்றதுக்காக இந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா, இவன் அடிக்கிறது அவன் அடிக்கிறதுன்ற வேலையை பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் ஆக்சுவலாக யூடியூபர் ஆனதுக்கு நினைச்சிருந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண தான் வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, என்டர்டைன்மெண்ட்டுக்கு கோடி பேர் இருக்கான், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் ஆள் இல்லை. ஸோ அப்போ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லாமல் இருந்தால் அப்போது ஏதோ ஒன்று உறுத்துச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல செஞ்சு தான் ஆகணும். அது யாருன்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் இந்த பிள்ளை. அந்த வார்த்தையை நான் நம்புற ஒரு ஆள். ஸோ அப்போ நம்ம இதை எடுத்து பண்ணுவோம். ஏன் எவனோ ஒருத்தன் வரணும் நம்ம வச்சுட்டு இருக்கோம், நம்மளே இதை செய்வோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோதான் மேட்ரு. இதுலேருந்து ப்ரோ நீ இப்போ பேடிஎம்ல பெறப்பட்ட தொகை நீனு வாங்கிட்டு இருக்கியா? ஏகப்பட்ட பேர் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்லை. நானும் பல ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கேன். இவனுங்க கோடிகளில் புரண்டுக்கிட்டு லட்சங்களில் மாசங்களில் சம்பளம் வாங்கிட்டு மிடில் கிளாஸ்ன்னு வாய்க்குசாக பேசிட்டு இருக்கானுங்க.
மிஸ்டர் சுதர்ஷன் ஆகட்டும் இல்லை அவர் கூட இருக்க எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், அவங்களோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கார்ப்பரேட், நாங்கள் வந்து மிடில் கிளாஸ், அதனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பீப்புள்கிட்ட கேட்குறாங்க. அடடா கிரியேட்டர்ஸ் என்னன்னா, எங்க நாங்களும் வந்து மிடில் கிளாஸ் தான், நீங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, லைக் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் நிறைய வச்சிருக்கீங்க, அதை வந்து பிராண்ட்ஸ் கிட்ட அடகு வைக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஒரு கோடி கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அப்படி சம்பாதிக்கிற நீங்கள் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டா பார்க்குறாங்க இல்லையா, உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம சிலதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா 5000, 10,000, 15,000, 20,000 சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்களாம் யாரு? அதாவது மிடில் கிளாஸோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எங்கள் டெக் சூப்பர் ஸ்டார் அப்போல்லாம் வந்துட்டு பீப்புளோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படலையா, இல்லை ஆன் கேமராவில் போயிட்டு வந்து மிஸ்லீட் பண்ணிங்க இல்லையா, அப்போவும் வந்து அந்த ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு தோணவே இல்லையா. இப்போ நாங்களும் வந்து தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கேட்குற 2 பேர் அந்த கம்பெனிக்குள்ளே இருந்து எடிட் பண்ணுறப்போ இல்லை ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ இப்போ பீப்புள் மிஸ்லீட் ஆயிடுவாங்க. அவங்களும் மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸோட கஷ்டம் இது எதுவுமே வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கப்போ ஏன் தெரியவே இல்லை. இவங்களுக்கு மிடில் கிளாஸ்னா என்னன்றது ஒரு மிடில் கிளாஸ்ன்றது ஒரு பிராண்டு வச்சுக்கிறானுங்க, ஒரு மாஸ்கா வச்சுக்கிறானுங்க. நாங்கெல்லாம் மிடில் கிளாஸுங்க அப்படின்னு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இதை வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. இவனுங்க எடிட் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அவங்க வச்சிருக்க கம்ப்யூட்டர்ஸ், அவங்க வச்சிருக்க மானிட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸோட ஒரு வருஷத்தோட வருமானம் தான் அவங்களுடைய டெக்காக இருக்கும். அவங்களுடைய வச்சிருக்க ஃபியூச்சர்ஸாக இருக்கணும், அவங்க யூஸ் பண்ணுற மொபைல்ஸாக இருக்கும், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கும், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது. ஏர்பாட்னு சொல்லுவாங்கள்ல, அது முதற்கொண்டு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இவனுங்க தான் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்ன்றது வந்து நார்மலாக இருப்பானுங்க. மிடில் கிளாஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம் அடுத்து. இப்போ நான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சாதாரண ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர்னாலேயே உங்களை வாழ்க்கையில் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, உன்னோட அரசியல்வாதியில் எவ்வளோ பண்ண முடியும். யூடியூபர்களை பற்றி அவேர்னஸாக நீ ஆனாலே இப்படியாடா பண்ணுறீங்கன்னு கேட்க முடியுது. இதே அவேர்னஸ் தான் நீ எல்லாத்துக்கும் கொண்டு வான்னு சொல்கிறேன். இப்போது நீ தெளிவாகிட்ட, நீ முட்டாளாக இருக்க வரைக்கும் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் உன்னை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. நீ தெளிவாக இருந்துட்ட அப்படின்னா இந்த திருடங்க எவனுமே வர மாட்டாங்க. எஜுகேஷனை பற்றி நான் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ போட்டே ஆகணும். ராக்கஃபெல்லர் குரூப் தான் இந்த எஜுகேஷனே உருவாக்கி அதில் பயங்கரமாக ஃபண்டு பண்ணி உலக நாடுகளுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இவங்களாம் அந்த ஃப்ரிட்ஜ்லேயே வளர்ந்த கூட்டம், இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டு மெட்ரிகுலேஷனில் படிச்சுட்டு அந்த மூளையை பயன்படுத்தி தான் அவங்களை ஏமாற்றிட்டு இருக்கான். என்ன சொல்லி கொடுக்குறாங்க பிஸ்னஸ்னா? இப்போ நீங்கள் ஒரு 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 ஸ்கூல் படிக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, அதில் ஆன்சர் எழுத போகிறீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் எழுதுறீங்க? நீங்களாம் யோசிச்சு இதுக்கு இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி உங்கள் மூளையை பயன்படுத்தி உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஆன்சர் எழுத மாட்டீங்க. ஏற்கனவே ஒரு புக்கில் ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், அதை படித்து அதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் படித்த புக்கில் இருக்கிறத அப்படியே மைண்டில் காப்பி பண்ணி அதை போய் அப்படியே வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. இது அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதில் டாப்பு ரேங்க் ஹோல்டர் இப்படிலாம் வரவனுக்குலாம் பெரிய ஆள் நோக்கி உனக்கு ப்ரொமோட் பண்ணி அவார்டு கொடுத்து அவனை பெரிய ஒரு ஏதோ அறிவாளி மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறானுங்க. இது உனக்கு புரியுதா? புக்கில் ஆல்ரெடி இருக்கு, அதை மண்டையில மெமரி பண்ணி அதை நீ திருப்பி எழுதி கொடுத்துட்டு இருக்க. இதில் 100 மார்க் வாங்கினா நீ 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 லீட்ரு, நீ பிரில்லியன்ட்னு ஒன்று நம்ப வச்சிருக்கான். விஷயம் என்ன, அந்த மாதிரி பெரிய நான் சொன்ன பெரிய முதலைகள், அந்த பெரிய முதலைகளுக்கு திங்கர்ஸ் தேவையில்ல, சிந்திக்கிறதுக்கு ஆள் தேவையில்ல, கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கு ஆள் தேவை, ஒர்க் பண்ணதான் ஆள் தேவை. அதனாலதான் உலகம் முழுக்க உனக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுத்து உனக்கு ஒர்க்கரை மாற்றி வச்சிருக்கானே தவிர நீ திங்கர் கிடையாது, நீ கிரியேட்டர் கிடையாது. இந்த யூடியூப் எல்லாம் கிரியேட்டர்னு சொல்றாங்க இல்லை, நம்ம சொல்றது தகுதியே இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க்கர், யூடியூப் காரனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போடுற வீடியோஸ்னால அவே சம்பாதிச்சுட்டு இருக்கான் ஆடு போட்டு. கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்கே. இந்த ஏஜென்சிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோடி லட்சங்கள்ல கிட்டத்தட்ட கோடிகள் கிட்ட அமௌண்ட்லாம் வாங்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு நான் வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு நபர், நான் வந்து மக்களுக்காக வேலை பார்த்துட்டு, நாங்கள் ப்ரெய்டு ப்ரொமோஷன்லாம் பேச மாட்டோம், காசு வாங்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ண மாட்டோம். இப்போ ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த மைக் வச்சுக்கோங்க, நம்ம இந்த மைக் நம்ம வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். என்னைக்காவது இந்த மைக் வச்சு நான் பேசியிருக்கேன் ப்ரோ? அதில் உங்களுக்கு காசு கொடுத்தா நீ பேசியிருப்பா ப்ரோ, இதுக்குடா நான் பேசணும், இது நான் கிடையாதுடா. இப்போ இந்த வீடியோ நான் என்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த மாதிரி லோ ப்ரைஸ் வாங்கணும், ஒரு மைக் வாங்கினா இதை நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த மைக் வந்து ஓரளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண அந்த போயோ மைக் இருக்குல்ல, வயர் மைக் பார்த்துருப்பீங்க, அந்த மைக்கோட எனக்கு இந்த மைக் எனக்கு பெட்டராக தான் தோணுது. பட் என்ன சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராப்ளம் கொடுக்குது. ப்ரோ அப்போ நீ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இப்போ நீ ஏன் ப்ரொமோஷன் ஏன் மேலே சந்தேகப்படுறியா? தேவா, இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றவளை வந்தாலும் நீதான் தேவதா, புரியுதா? எனக்கு ப்ரொமோஷன்லாம் காசுல ஒன்றும் தரல, நான் சும்மா சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ண தான் செய்கிறோம், வாட்ச் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே ஓகே தான். பட் நான் ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி ஒரு சனியை கையில் சுற்றிட்டு இருக்கோம், ஃபோன்ற சனியை கையில் மாட்டிக்கிட்டு உன்னோட ஹார்ட் பீட் முதற்கொண்டு
கண்டுபிடிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு போவியா? எத்தனையோ ப்ராடக்ட் என்கிட்ட கேட்டாங்க, ஆஃபருக்கு இது தராங்க அது தராங்க. சும்புடு சாமி நீ போ, எனக்கு தேவையே இல்லை. ஒரு மிக்ஸி கிரைண்டர் கூட கொடு, அது எனக்கு வேணான்ட்டு வந்துருவேன். ஸோ ஓகே, விஷயந்து போவோம். இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு உங்களை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு நல்லா என்டர்டெயின் பண்ணுறது, நல்லா எடிட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணி சுருக்குன்னு போகிற மாதிரிலாம் பண்ணி உங்களுடைய டோபமைண்டை சுரக்க வைக்கிறானுங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், இந்த அட்ராக்ஷனாக இருக்கும். குழந்தைகளை பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களை அட்ராக்ஷனாக படிக்க வைக்கிறாங்க. அவங்க பேசுகிற விஷயங்கள் ஸ்கிரிப்டட் எல்லாமே உங்களை ஏமாத்துறது தான். நீங்கள் A to D நந்தா எடுத்துக்கோங்களேன். A to D நந்தா என்ன சொன்னோம்? மிஸ்டர் பீஸ்ட் தான் இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறான். மிஸ்டர் பீஸ்ட் யார்? உலகத்திலே நம்பர் 1 கார்பரேட் யூடியூபர். ஸோ அவனை இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறான்னா இவனும் அந்த கார்பரேட்டாக தான் ட்ரை பண்ணுவான். இப்போது இன்ஸ்பிரேஷன்னா என்ன? இப்போது நான் என்ன ஒருத்தன் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறேன்னா என்ன பண்ணுவான்? என்ன மாதிரி மிதிப்பட்டு நசுங்கி விடாமல் அப்படி இப்படி வரணும். இதுதான். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ அதான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ நீயும் அதை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த இடத்துல உட்கார முடியும். அப்போது மிஸ்டர் பீஸ்ட்டை இன்ஸ்பிரேஷனை எடுத்து நான் அந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற A to D நந்தா என்ன பண்ணுவான்? மிஸ்டர் பீஸ்ட் என்னென்னலாம் பண்ணாப்லையோ அதெல்லாம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆமாம் தானே? அப்போ மிஸ்டர் பீஸ்ட் ஃப்ராடுன்னா இவனும் இப்போ ஃபியூச்சரில் ஃப்ராடு தானே? அப்போ முளையிலே கிள்ளி எறிய வேண்டியதானே கிங்குன்னு? உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம். எதுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும். புரியுதா மேட்ரு? ஸோ இவ்வளோதான் விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திங்க் பண்ணுறீங்க, உங்களுடைய சிந்தனையை சரியாக க்ரியேஷன் யூஸ் பண்ணி. நான் அந்த இதை சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா, தண்ணி குடிக்க போயிட்டேன். அந்த எஜுகேஷன் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒன்று படிக்கிறோம், அதை அப்படியே மைண்டில் மெமரி பண்ணுறோம், அப்படியே பேப்பரில் எழுதுகிறோம், பாஸ் ஆகிறோம். கேட்டால் ரேங்க் ஹோல்டர் உனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னங்கடா நடக்குதுங்க? நீங்கள் எவ்வளோ தான் யோசிச்சு பார்த்தாலும் இதிலிருந்து இந்த லூப்லேருந்து வெளியே போனவன் படிக்காதவன் தான் விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக இருக்கானே தவிர இவன் போய் வேலை பார்க்குற கம்பெனியில் எவனுமே மிகப்பெரிய எஜுகேட்டடாக இருந்துக்க மாட்டான். அவன் படிச்சிருக்கவே மாட்டான், ஆனால் அவன் ஓனராக இருப்பான். இவன் படிச்சுட்டு படிச்சுட்டு போவான், ஆனால் அவன் லேபராக இருப்பான். காரணம் என்னென்னா, நான் சொன்ன முன்னாடி ராக்கஃபெல்லர்ஸ் என்ன ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா, உலகம் முழுக்க நமக்கு இவ்வளோ மக்கள் எல்லாருமே கிரியேட்டராக யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு இருக்க அந்த அந்தஸ்து போயிருக்கும். நம்ம கொஞ்சம் கிரிமினலாக யோசிச்சதுக்கே இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இன்னமும் எல்லா மக்களும் நம்மள மாதிரியே நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா எல்லாருமே மேலே வந்துருவானுங்க. எல்லாருக்குமே கிரியேஷன் இருக்கும், எல்லாம் சொந்த அவன் வாழ்க்கையை அவனே பார்த்துப்பான். நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்காது, நம்ம மேலே மேலேருந்து கீழே எட்டி பார்க்க முடியாது. இது இருக்கனால அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவோம். நம்ம கடைசி வரைக்கும் சாம்ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நான் சொன்ன பாம்பு கூட்டம் இருக்குது, அது வேணாம் இப்போதைக்கு, அதெல்லாம் ஃபியூச்சரில் பேசிக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக பேசலாம். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா உங்களை எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு லைனுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் மெக்காலே கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோ, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. வெள்ளைக்காரன் கொடுத்த எஜுகேஷன் சிஸ்டம் நீ வச்சிருக்க, வெள்ளைக்காரனை விரட்டி விட்டு புகழ் பாடிட்டு இருக்க வருஷம். அப்போ அவன் கொடுத்த எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு எதுக்குடா, நமக்குன்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்குவோண்டான். ஏன்னா வெள்ளைக்காரன் தான் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்தானா, இவங்க சொல்கிறாங்க இல்லை வேற வந்து எங்கெல்லாம் படிக்க வச்சான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வெள்ளைக்காரன் வந்து நம்ம படிக்க வச்சான். அதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேட்டாக தான் இருந்தோம். வெளிநாட்டுக்காரனை விட எதை சொல்கிறது, பிரிட்டிஷ்காரனை விட நம்ம செழிப்பாக தானே வாழ்ந்துருந்தோம். அரசர்கள் அப்படி தானே இருந்தாங்க. அந்த கான்செப்ட் வேறு, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். நல்லா தானே இருந்தோம், நம்ம பஞ்ச பராதியாக இருந்தோம். ஸோ இவன் டெக்னாலஜி நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு பல வேலைகளை கொண்டு வந்து அழிக்க தான் செஞ்சானே தவிர ஆக்கலை எதையுமே. ஸோ இதான் ரியாலிட்டி. நம்மகிட்டே ரூட் லைன் எஜுகேஷன் இருந்துச்சு, அது நம்ம ஏஜுக்கும் நம்ம நாட்டுக்கும் தேவையான போதியமான அறிவு இருந்துச்சு. அதை வச்சு நம்ம உலகத்தையே வென்றிருந்தோம். இவனுங்க கொடுத்த அறிவினால எத்தனை பேர் இந்த உலகத்தை வென்றுட்டாங்க. மெக்காலே கல்விகளை படித்து இந்த உலகத்தை வென்றது எத்தனை பேர்? சுந்தர் பிச்சை. என்ன சுந்தர் சிஓ அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னைக்குனாலும் கூகுள் நிறுவனம் தூக்கி பிடிச்சா வேலை விட்டு வெளியே தான் போகணும். அவர் தனியாக ஒரு ஆப்பை உருவாக்கி அவரோட விஷயத்தை இப்படி தான் பண்ண முடியும். பட் உலகத்தையே ஆள்றது தமிழ்னு சொல்லி காரணம் ஏன் இந்த தமிழ்நாட்டோட சவுத் இந்தியாவோட மூளை எப்படி இருக்குது அப்படின்னா டிஎன்ஏலேயே அந்த ஞான ஆற்றல் இருக்குது. அதனால தான் அவனுடைய அந்த அஜெண்டாஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கிளியராக இவன் அவேர்னஸே ஆயிடக்கூடாதுன்றக்காக ரொம்ப தெளிவாக பார்த்துப்பான் சவுத் இந்தியாவை. நீ இன்னொன்று நல்லா எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. அதனால தான் இந்த சவுத் இந்தியா மக்களை எவெல்லாம் பிரார்த்தனை பண்ணி ஏமாற்றி இந்த மாதிரி கோமாளித்தனம் ஆக்கி வைக்கிறானோ, அதாவது உண்மையான விஷயம் புரிஞ்சுக்காம போலியான விஷயங்கள் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இந்த கோமாளி கதை இலுமினாட்டி கதை சொல்லி எவெல்லாம் காய் அடிச்சிட்டு இருக்கானோ அவனை ப்ரொமோட் பண்ணி வளர்த்து விடும். காரணம் என்னன்னா, மேலே இருக்க தலைக்கட்டுக்கு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நீ தெரிஞ்சுப்ப, நான் என்ன இதுக்குடா ஓம் பேச்சு கேட்டு இந்த மாதிரி இருக்கணும், எங்கள் லைஃபே வேறடா, நாங்கள் வேற மாதிரி வளர்க்கணும்டா, இதுக்கப்புறம் நாங்கள் சுதந்திர பறவைடான்னு நீ மாறிடுவேன். நீ சுதந்திர பறவையாக மாறணும்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன் கையில் இருக்குது, நீ எடுத்துருவ. அதை எடுத்துடக்கூடாதுன்னா பெரிய லைனே. இப்போ நான் பேசுகிற பல பேருக்கு புரியாது, புது ஆடியன்ஸ்க்கெலாம். ஸோ பழைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸை சேனல் லிங்கை கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். 800 வீடியோஸ் இருக்குது.
அதை பார்த்து புரியலன்னா நீ இந்த சமூகத்துக்கே வேணாம் போய் வேணா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பின்னாடி சுற்றி ஃபயர் விட்டுன்னு தெரியும். இந்த எண்டிங் என்ன அப்படின்னா, இந்த யூடியூபர் தனியாக பிரிஞ்சு வந்து தனியாக சேனல் ஆரம்பிக்கும் போது, ஏன்னா இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், ஒரு சமூகத்தில் தாழ்த்தப்பட்டதுலேருந்து மேலே வந்திருக்காப்புல இல்லை, பிதுக்கி நசுக்கி மேலே வந்திருக்காப்புல இல்லை. எல்லா யூடியூபர்ஸும் இன்ஃப்ளூயன்சர்களும் சப்போர்ட் போடுறாங்க, இப்போ கமெண்ட் போடுறாங்க. So we are all stand with Sudarshan and we need justice for Sudarshan. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும். போட்ட கமெண்ட் போட்ட ஆட்கள்லாம் எடுத்து இந்த சீட்டு ஃப்ரீக்வன்சி எடுத்து போட்டிருக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க எடுத்து போட்டிருக்க முக்கியமான ஆட்கள்லாம் நல்லா நோட் பண்ணு, அவனுங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு இப்போ டாப்பில் இருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே இவர் பண்ணுற வேலை தான் பண்ணுறானுங்க. இவன் மாட்டிட்டான், இவன் மாட்டலை, இவ்வளோதான் விஷயம். இப்போது சரி, ஓகே. ஸோ இவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க நிறைய யூடியூபர்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே இதான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. உண்மையை பேசுகிறவன் இங்கே ரொம்ப 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 சொற்பம். போய் பேசுகிறவன் இங்கே கண்ணுக்கு நீ திருமண பக்கம்லாம் இருப்பான். யூடியூப்பில் போனாலும் உனக்கு திருமண பக்கம்லாம் பைத்தியக்காரனாக தான் இருப்பான். ஆனால் அவன் பைத்தியம் கிடையாது, ஒன்றை பைத்தியம் ஆகிட்டு இருக்கான்றது நீ என்னைக்கு தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு வெளியில் உலகம் என்னன்னு தெரியும். நிறைய தெரிஞ்சுக்கோ. இந்த குட்டி குஞ்சு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த யூடியூபர்ஸில் எல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஃபயர் விட்டு எடுத்துருக்கானுங்களா. யூடியூப்டின் வந்து ஆர்மி, இந்த இதுதான் எம்ஜி ஸ்குவாடு, இந்த A22 ஆர்மி, இந்த மாதிரிலாம் இருக்கானுங்களா. இவனுங்க ஃபுல்லாக ஜஸ்ட் அந்த ஒரு நபருக்கான ஒரு ஸ்லேவ்ஸ் தான். திங்க் பண்ணதான் மாட்டானுங்க. அவனுங்க திங்க் பண்ணியிருந்தானா, டே நீனே பைத்தியங்க. இவ்வளோ பேசுகிற ஆட்கள் அவங்க பண்ணுற ஃப்ராட் தனத்தை என்னைக்காவது ரிவீல் பண்ணி கண்டுபிடிச்சானுங்களா? இப்போது நான் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள், நான் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன்னா கமெண்ட்டில் பென் பண்ணுவாங்க. இந்த நேற்று கூட ஒருத்தர் வந்து ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத பேசினாப்ல. நான் வந்து சொன்னேன் கடைசி லாரி மேட்டர் சொல்லியிருப்பேன். அது ஓகே, இதுக்கு அது நடக்காது ப்ரோ, நான் இருந்தாலும் ரியாலிட்டியை சொல்கிறேன் அப்படின்றதா சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் போட்டிருந்தாப்புல. இந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. நம்மளை விட பயங்கரமாக திங்க் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது, இதை மாற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆமாம் ப்ரோ, தப்பு இருக்குது, மாற்றிக்கிறேன், முடிஞ்சு. இப்படி ஆடியன்ஸ் இருந்தால் தான் நீ வளர்றேன்னு அர்த்தம். உன்னோட ஆடியன்ஸு உனக்கு ஸ்லேவ் இல்லைன்னு அர்த்தம். எங்கள் தலைவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், கதிர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எவருமே யோசிக்கக்கூடாது. கதிர் சொன்ன விஷயத்த நீ தேடிப்பாரு, நீயும் படி, நீயும் தெரிஞ்சுக்கோ. ஓகே ஆமாம் ப்ரோ, அப்படி இருக்கு ப்ரோ, கரெக்டு ப்ரோ நீ சொன்னது, அப்படி ஏற்றுக்க. சும்மா நான் சொல்லிட்டேன்றதுக்காக மட்டும் எதையுமே ஏற்றுக்கூடாது. அது ஸ்லேவ் மைண்ட் செட்டை தான் கொண்டு போகும். எனக்கு ஸ்லேவ்ஸ்லாம் தேவையே கிடையாது. 10 பேராக இருந்தாலும் அவன் திங்க் பண்ணுற ஆளாக இருக்கணும், கிரியேட்டராக இருக்கணும். அவன் மைண்டு க்ளீனாக இருந்தாலும் நம்ம கொண்டு போகிற நியூ வேர்ல்டுக்குள்ளே அவன் தேவை. முட்டா பையில கூட்டி போய் என்னன்றது, திருப்பி அதே சாக்கடைக்குள்ள வாழ சொல்கிறீங்களா? கிரியேட்டர்ஸ் திருப்பி சொல்கிறேன், விழித்து கொண்டால் மட்டும்தான் பிழைத்துக் கொள்வாய். இந்த வார்த்தையோட ரூட் லைன் தெரிஞ்சாதான், பேஸ் லைன் ஆக்சுவலி மீனிங் தெரிஞ்சாதான் உனக்கு ஃபியூச்சர் என்னன்னு தெரியும். இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீ எஸ்கேப் ஆக முடியும். UI படம் பாரு, அதில் அந்த பிரெயின் விட்டு அவர் எஸ்கேப் ஆவார். அதாவது அந்த ஜெயிலில் விட்டு எஸ்கேப் ஆகும்போது தூரத்தில் யாரோ ஒருத்தரை பார்ப்பார். உன்னோட முயற்சியால் தான் நீலாம் வெளியே வரணும், நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஓப்பனாக செருப்பால் அடிச்சிருப்பாப்புல. நான் முயற்சி பண்ணேன்டா, இந்த ஜெயிலை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், உன்னை நான் ஜெயிலில் கையை பிடிச்சலாம் கூட்டி போக முடியாது, நான் போன பாதை இதான் நான் காட்டிட்டேன், நீ வந்து தப்பிச்சு நீ தான் வரணும், உனக்கு நான் போன பாதை தான் காட்ட முடியுமே தவிர, IW சொல்கிற மாதிரி நாங்கள் சென்ற பாதையில் இருக்க மேடு பள்ளங்களை சொல்கிறேன், நீ தப்பிச்சு வான்னு சொல்கிறாங்க. உனக்கு வழி மட்டும்தான் காட்ட முடியும், நீ தான் அதை தாண்டி போகணும். இதான் ரியாலிட்டி. நாங்கள் போன பாதையில் இருக்க மிஸ்டேக்ஸ், உன்னை சுற்றி இருக்க ப்ராடக்டை உன்னை எப்படி ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி திருடங்களை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறோம். இதிலிருந்து வெளியே வந்து நீ தான் அந்த உண்மையான மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வரணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, அப்புறம் நாங்கள் எப்படி உங்களை மாதிரி மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வரணும், நாங்கள் எப்படிலாம் வந்தோன்றதை தேடி பார்த்து வா, அதுதான் ஃபஸ்ட் வீடியோலேருந்து வந்து பார்த்துட்டு வான்னு சொல்கிறது. ஆரம்பத்திலேருந்து வா. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். யூடியூபர் இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய ரூட்டில் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. அவன் ஹானஸ்ட்டாக இருக்கானான்னு தெரிஞ்சுக்கோங்க. உண்மையானதான் நம்மகிட்ட இருக்கானா, நமக்காக தான் வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சுக்கோங்க. வெறும் இங்கிட்டு காசு வாங்கிட்டு இங்கிட்டு பேசிட்டு, இங்கிட்டு காசு வாங்கிட்டு இங்கிட்டு பேசிட்டு, காசுக்காக வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் உன்னை சவக்குள்ளெலாம் தள்ளி விடுவான்னு அர்த்தம். புரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க அதில் போட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நம்ம ஸ்ட்ரிக்ட் ஃப்ரீக்வன்சிட்டு எடுத்துருக்கோம். அக்கா காப்பி டிக்கெட் கொடுத்துருக்கா, நான் மக்களுக்கு அவேர்னஸ் தான் கொடுத்தேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இந்த கேள்வியா அன்னைக்கு வீடியோ பார்த்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இப்படி மாறி 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 வீடியோ போட்டு மிஸ்லீட் பண்ற தைரியம் இவங்க யாருக்குமே வந்திருக்காது. Who is this guy?